கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லூக்கா 20:17. அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்தென்ன என்றார். But Jesus looked directly at them and said, Then what is the meaning of that which is written, The stone the builders rejected has become the cornerstone? ஆனால் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று என்று மறைநூலில் எழுதியிருப்பதன் பொருள் என்ன? ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? அதை எங்களுக்கு சொல்லும் என்று அவரை பிரசங்கிக்க விடாமல் தடை பண்ணினார்கள். அப்பொழுது அவர் சங்கீத புத்தகம் 118ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை மேற்கோள் காட்டி, இந்த வேத வாக்கியத்தின் கருத்தென்ன என்று கேட்டார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இங்கு கல் என்பது இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. வீடு கட்டுகிறவர்கள் யூத தலைவர்கள், அதாவது தலைமை ஆசாரியர்கள், பரிசேயர், மத பிரமுகர்கள். அவர்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்காமல் தள்ளி வைத்தனர். ஆனால் தேவன் அவரையே மூலைக்கல்லாக, அதாவது கார்னர் ஸ்டோனாக அமைத்தார். மூலைக்கல், கார்னர் ஸ்டோன் என்றால் என்ன? பழைய நாட்களில் ஒரு கட்டிடத்தை கட்டும்போது முதல் அடிக்கல் அல்லது முக்கிய மூலைக்கல் வைத்து அதன் மீது மற்ற கற்கள் பொருந்துமாறு கட்டிடத்தை எழுப்புவார்கள். அந்த கல் சரியாக வைக்கப்படாவிட்டால் வீடு உறுதியாக நிலைக்காது. அதைப் போலவே இயேசுவே சபையின் அடித்தளமும் ஒற்றுமைக்கும் காரணமானவர். யூத மத தலைவர்கள் இயேசுவை நிராகரித்தனர். அவரை குற்றவாளியாக கருதி சிலுவையில் அறைய வைத்தனர். ஆனால் தேவன் அவரை உயிர்த்தெழச் செய்து இரட்சிப்பின் அடிப்படையாக வைத்தார். மனிதர்கள் நிராகரித்தவரையே தேவன் உயர்த்தினார். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று கூறுவதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று பேதுரு கூறுவதை அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசுவே இரட்சிப்பின் ஒரே வழி. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன்,
அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாய் இற்று என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தமது 1 நிருபம் 2 அதிகாரத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். நம்புகிறவர்களுக்கு இயேசு ஆசீர்வாதமும் நிராகரிப்பவர்களுக்கு தண்டனையாகவும் இருப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்துதாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார் என்று பவுலடிகளாரும் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 20 மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். சபையின் அடித்தளம் கிறிஸ்துவே. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் மனிதரால் நிராகரிக்கப்பட்ட கல். அதாவது யூத தலைவர்கள் இயேசுவை ஏற்கவில்லை, ஆனால் தேவனால் உயர்த்தப்பட்ட கல். தேவன் அவரை உயிர்த்தெழச் செய்தார், அவரை மூளைக்கல்லாக வைத்தார். இரட்சிப்பு அவரில் மட்டுமே இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்களின் வாழ்க்கையில் அவரே நிலையான கல். அவரை நம்புகிறவர்கள் அவசரப்பட மாட்டார்கள். அவர் மேல் நம்முடைய வாழ்க்கையை கட்டினால் அது உறுதியாக நிற்கும். நிராகரிப்பவர்கள் இடறுகிறார்கள், ஏற்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். சுருக்கமாக சொல்வதானால், இயேசுவே இரட்சிப்பின் அடிப்படை, அவரே மூளைக்கல். யூத மத தலைவர்கள் அவரை தள்ளிவிட்டாலும் தேவன் அவரை உயர்த்தி சபையின் அடித்தளமாக வைத்தார். இதன் மூலம் தேவன் செய்யும் காரியங்கள் மனிதர்களின் திட்டங்களை விட பெரியவை என்பதையும், இரட்சிப்பு இயேசுவின் மூலமே என்பதையும் நமக்கு அறிவிக்கிறார். மனிதர்கள் நிராகரித்த இயேசுவே தேவனால் மூளைக்கல்லாக உயர்த்தப்பட்டார். அவர் இல்லாமல் சபையும் இரட்சிப்பும் வாழ்க்கையும் நிலைத்திருக்காது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் ஒரு முக்கிய பாடம் என்ன தெரியுமா? மனிதர்கள் நம்மை நிராகரித்தாலும் தேவன் ஏற்றுக்கொண்டால் நாம் உறுதியான இடத்தில் இருப்போம். இதை விசுவாசிக்கிறீங்களா? இதே விசுவாசத்தோடு அவர் பாதம் பணிவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, மனிதர்கள் நிராகரித்தவரை நீங்கள் மூளைக்கல்லாக உயர்த்தினீர். எங்கள் இரட்சிப்பின் அடித்தளமான இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையை உம்மீது கட்டுவோம், உம்மில் நிலைத்திருப்போம். புயலிலும் சோதனைகளிலும் இடராது நிற்கும்படி கிருபை செய்ய வேண்டுமாறு வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் யாரால் தள்ளப்பட்டாலும் உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக வாழ கிருபை தாரும். உமது சபையின் உறுப்பினர்களாய் உம்மோடு நிலைத்திருக்கச் செய்யுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.